இப்பள்ளியில் படித்து மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்துள்ள இந்த மாணவிகள் உங்களுடைய ஆசிரியர்களை சந்திக்க வேண்டும், ஆசிரியர்களை மீண்டும் பார்க்க வேண்டும், ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்கு ஆசிரியர்கள் அனைத்தையும் தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் அழைத்துள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த கனிவான தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாணவிகளுடைய அழைப்புக்கு இணங்கி இங்கு வருகை புரிந்துள்ள மரியாதைக்கு மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் பாரிசா மற்றும் தங்கர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவிகளே, நீங்கள் எப்பொழுது பெற்றோர்களாக இருப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் யாரு? மாணவிகள் இல்லையா? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளே, பழகி கழித்த தோழிகளே. என்னது பாட்டு கேட்டிருக்கீங்களா? பிரிந்து செல்கின்றோம், இப்பொழுது பிணைத்து வருகின்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்றீங்க? ஒன்றாக பிணைந்துள்ளீர்கள். என்னிடம் வந்து பர்மிஷன் கேட்டாங்க. மேம், எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும். 2001 முதல் 2023 முடிய தயவுசெய்து மாணவர்கள் அமைதியாக இருந்தால் நான் பேசுறேன். உங்களுடைய சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ள நாங்கள் வெகு சீக்கிரத்தில் டைம் கொடுத்துருவோம். பாட்டு கேட்டீங்க, எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போம். அந்த அழகை இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாக்குறீங்க. அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் உங்களுக்கு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நீங்க சந்தோஷமா அந்த பாடித்திருந்த பழைய நினைவுகளை எல்லாம் கொண்டு வந்து உங்களோட சக மாணவிகளோடு நீங்க பகிர்ந்து சாப்பிட்டு உண்டு எல்லாவற்றையும் உங்களுடைய சக துக்கங்கள், வருத்தங்கள், நல்லது கெட்டது எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு என்றுதான் நான் ஒத்துக்கொண்டேன். நீங்க எல்லாரும் வாங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு நல்ல தருணத்தை கொடுக்கின்றேன். நீங்கள் சிறப்பாக கொண்டாடி செல்லுங்கள் என்று நான் அனுமதி கொடுத்துள்ளேன். ஆகவே மாணவிகளாகிய நீங்கள் என்னன்றி கொண்டார்க்கு உய்வண்டா உய்வில்லை, செறிநன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவருடைய வாழ்க்கைக்கு இணங்க ஆசிரியர்களுக்கு நீங்கள் எதுவுமே தர வேண்டாம். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் எதுவுமே தரவே வேண்டாம். ஆனால் ஆசிரியர்களை ஒரு நாளும் நீங்கள் மறக்க முடியாது. நீங்கள் ஒரு நாள் ஆசிரியராக வருவீர்கள். இங்க இருக்கிறவங்க ஒன்று கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த படித்த பிள்ளைங்க நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், இந்த பள்ளி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துச்சு அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் நான் ஒரு அடுத்து இங்கு படித்து இன்னும் வேலைக்கு போக முடியாத சம்பாதிக்கிறதுக்கு தகுதியான பிள்ளைகள் எல்லாம் நிறைய இருக்கிறீர்கள். அடுத்த முறை நீங்கள் வரும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் சம்பாதித்து உங்கள் கையை இப்படி வாங்காமல் இப்படி கொடுக்கக்கூடிய கைகளாக உங்கள் கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க கை இப்படி நீட்டக்கூடாது, இப்படி கொடுக்கணும். எப்பொழுதும் நீங்கள் கொடுப்பவர்களாக, மற்றவர்களை தாங்குபவர்களாக, சுமை தாங்கக்கூடிய பெண்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அதாவது பாரதியார் சொல்வாரு, நம்மை பிடித்த பிசாசுகள் போனதென்று நம்மை கண்டோம் என்று கும்மியடி. நீங்கள் எல்லாம் பெண்கள், நாம் அனைவரும் பெண்கள். நம்ம பிடித்த அந்த அடிமை என்ற பிசாசு ஓடிவிட்டது, எப்பொழுதோ பறந்துவிட்டது. நாம் எல்லோரும் என்னது ஒரு சம்பாதிக்கக்கூடிய, ஆனால் ஆண்களுக்கு அடங்காமல் இருக்கக்கூடாது. ஆண்களோடு ஒத்து போக வேண்டும், ஆண்களோடு இணைந்து செல்ல வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களுடைய முழுமையான அன்பு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அவங்களுடைய முழுமையான அன்பு உங்களுக்கு கிடைக்காது.
நீங்கள் ஒவ்வொருவரும் ஒழுக்கத்தில் சிறந்த மாணவிகளாக இருக்க வேண்டும். அடுத்தது சம்பாதிக்கக்கூடியவர்களாக உருவாக வேண்டும். ஒரு மாடு, அதாவது ஒடுகிற வண்டியில கேட்டீங்க, பார்த்த ஒடுகிற வண்டியில ரெண்டு மாடு சேர்ந்து ஒண்ணாதான் அந்த சக்கரம் ஓடும். ஒரு மாடு படுத்துக்கிச்சுன்னா அந்த சக்கரம், அந்த வண்டி ஓடாது, முறிஞ்சு போயிடும் இல்லையா? அதே மாதிரி 2 சக்கரங்களும் ஓடக்கூடிய 2 மாடுகளாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய ஒரே ஆசை, இந்த பள்ளியில் படித்து முடித்து செல்ல போகின்ற அனைத்து மாணவிகளும் நல்ல ஒரு உயர்ந்த இலட்சியத்தோடு உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசையை தயவு செய்து முடிந்தவரை நிறைவேற்ற பாருங்கள். அடுத்தது, மாணவிகள் எப்பொழுதுமே ஆசிரியரை உங்களுடைய உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது, உங்களுடைய உயர்வுக்கு நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது, உங்கள் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருப்பவர்கள் உங்களை பார்த்தால் சில பேர் உதட்ட விலகிட்டு போவாங்க, சில பேர் பொறாமப்படுவாங்க, சில பேருக்கு இதெல்லாம் இருந்து தெரியாதான்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய உயர்வை பார்த்து பாராட்டக்கூடிய, பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் ஆசிரியர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் நினைத்தேன், இந்த டான்ஸ் போட்ட போதெல்லாம் நீங்கள் எழுதி டான்ஸ் ஆடுங்கன்னு நினைச்சேன். ஆனால் நீங்க எழுதி டான்ஸ் ஆடல. ஏனென்றால் இந்த நாள் ஒரு மிகப்பெரிய இனிய நாள் உங்களுக்கு. இந்த நாளை என்றுமே நீங்கள் மறக்க முடியாத நாள். ஏனென்றால் உன்னுடைய அடிமட்டமான நீங்கள் அடித்தளத்தில் இருந்து உயர்ந்திருக்கக்கூடிய அந்த அடிமட்டத்தின் நாள் இந்த இடம். இந்த இடத்துல இருந்தா நீங்க உயர்ந்திருப்பீங்க. இந்த இடத்துல இருந்தா உங்களுடைய லட்சியம் நிறைவேறி இருக்கும். இந்த இடத்துல இருந்து தான் உங்களுடைய நோக்கத்தை உயர்ந்திருக்கும். ஆகவே எங்க குரல் சரியில்லை, என்னால நிறைய பேச முடியல. இந்த பள்ளிக்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. இந்த எஸ்எம்சி உறுப்பினர்கள் 2010 முன்னாடி இருந்த எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவரும் எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பள்ளியை சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருந்தார்கள். இப்பொழுது எஸ்எம்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். மிகச்சிறந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அனைவரும் எனக்கு உறுதுணையாக இருந்து மீண்டும் இந்த பள்ளியை உயர்ந்த இடத்தில் வைக்க எனக்கு உறுதுணையாக இருக்குமாறு இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஆசிரியரை நீங்கள் அவதூறாக பேச வேண்டாம். உங்கள் ஆசிரியரை அவரே தவறு செய்திருந்தாலும் அந்த ஆசிரியரை மட்டும் நீங்கள் கனிவாக பேச வேண்டும். அந்த ஆசிரியரை தனியாக அழைத்து கேட்க வேண்டும். அந்த ஆசிரியரை நேருக்கு நேராக அவச்சொல்லாக பேசுவதற்கு தயவு செய்து உங்கள் மனம் இடம் கொடுக்க கூடவே கூடாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு நாள் இந்த இடத்தில் வர வேண்டும். வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒவ்வொருவரையும் ஒரு ஆசிரியராக, ஒவ்வொருவரையும் ஒரு தலைமை ஆசிரியராக நீங்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது. நீங்கள் வரலாம். அன்றைக்கு உங்களை ஒரு மாணவி தகாத கேள்வியெல்லாம் கேட்டால் உங்களால் எப்படி தாங்க முடியாதோ அதே மாதிரிதான் இப்பொழுதும். ஆனால் ஆகவே நான் தெளிவா சொல்கிறேன், எங்களுடைய ஆசிரியர்கள் நிறைய பேர் வரல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னுடைய ஆசிரியர்கள் நிறைய பேர் வரல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ, நம்ம ஆசிரியர்கள் வருத்தம் வரல. அதனால உங்களுக்கு மீண்டும் என்னால் நிறைய பேச முடியல. பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பள்ளிக்கு இன்று நீங்கள் வந்த இந்த சிறந்த நாளை மிக சிறப்பாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, கனிவாக கொண்டாடி செல்லுங்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த கங்கா அவர்களுக்கும் நவதர்பள்ளி அவர்களுக்கும் மற்ற இந்த உறுப்பினர் அனைவருக்கும் இதை கைட் பண்ண அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான கனிவான நன்றியை தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.